வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ. அதாவது இந்திய உளவுத்துறையிலிருந்து ஏசிஐஓ கிரேட் 2 ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 3717 வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்ளை பண்ணுறப்போ எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன மிஸ்டேக்கால் உங்களால் வந்து ஃபைனலாக செலெக்ஷன் ஆக முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஓகே, இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். இதில் டோட்டலாக 3717 வேகன்சிஸ் இருக்குது. இதில் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா மொதல் மாதமே உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளமே 90,000க்கு மேலே இருக்கும். 2வது வருஷத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000க்கு மேலே சம்பளம் வாங்குவீங்க. ஓகே, ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 60 டேஸ் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு மாற்றுத்திறனாளிகள் எலிஜிபிள் கிடையாது. மற்ற எல்லாருமே வந்து இதில் அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்ததா இந்த ஜாபோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், இதுக்கான சேலரி என்ன, ப்ரொமோஷன் என்ன, ட்ரான்ஸ்ஃபர், லீவ், இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள், மற்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இந்த 2 வீடியோமே ஐபிஏசிஐஓ கிரேட் 2 அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது. பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து ஜூலை 19ஆம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 10 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே இவங்களே வந்து ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அப்படிங்கிறதுல கிளிக் ஹியர் கொடுத்து பண்ணலாம். இல்லைனா மேலேயே ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்குது. 2ல் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களோட நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டை வந்து கொடுக்கணும். ஓகே, இதில் இந்த ஒரு போஸ்ட் தான் இருக்குது, அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2 அப்படிங்கிறது தான். ஸோ இதில் உங்களோட ஃபுல் நேம் கொடுக்கணும். உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி உங்களோட நேம் வந்து இதில் கொடுக்கணும். அடுத்ததாக வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து மறுபடியும் என்ட்ரு பண்ணணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லைனா பிரச்சனை இல்லை. அடுத்ததாக உங்களோட இமெயில் அட்ரஸை மறுபடியும் கொடுக்கணும். இது ஏன் 2 வாட்டி கேட்குறாங்க, இதில் நீங்கள் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கக்கூடாது. இதுக்கு வந்து ஓடிபி வரும், அதனால் 2 வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தா இந்த மாதிரி கேப்சா ஆத்தென்டிகேஷன் கேட்குது, கேப்சா வெரிஃபிகேஷன் கேட்குது. இந்த கேப்சா கோடை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கும் அதாவது மொபைல் நம்பருக்கும் வந்து ஓடிபி வந்திருக்கும். ஓகே, ஸோ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபி அங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணுங்கள். இமெயில் ஐடிக்கு வந்த ஓடிபி அங்கே என்ட்ரு பண்ணிட்டு வேலிடேட் பண்ணுங்கள். இது ரெண்டையும் வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே அக்ரி அப்படிங்கிற இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு ரீவெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 பாக்ஸ் வந்திருக்கும். இந்த 4 பாக்ஸையுமே டிக் பண்ணிவிட்டு ரீவெரிஃபை அப்படிங்கிறத கொடுங்க. அதாவது இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ரீவெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அக்ரி அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இங்கே வந்திருக்கும். ஓகே, இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் இமெயிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ்லையும் இமெயிலையும் அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோ டு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜெண்டரை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலா ஃபீமேலா அப்படிங்க சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்க சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறது அதுவாகவே ஷோ ஆகும். ஓகே, அடுத்ததாக வந்து நேஷ்னாலிட்டி என்ன அப்படிங்கிறதுல இந்தியா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படிங்கிறது நீங்கள் என்ன கேட்டகரி அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அன்ரிசர்வ்டில் அப்ளை பண்ணுறீங்கன்னா யூஆர் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ இடபிள்யூஎஸ்னால் இடபிள்யூஎஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கேட்குது, அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குது, எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கக்கூடிய டேட்டும் கேட்குது. இதை வந்து நீங்கள் கொடுக்கணும். இதுவே நீங்கள் ஓபிசி கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதுலேயுமே சேம் தான். உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர், எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கக்கூடிய இஷ்யூ ஆன டேட் கேட்குது. ஓகே, நீங்கள் ரீசெண்டாக வாங்கின ஓபிசி சர்டிஃபிகேட், இடபிள்யூ சர்டிஃபிகேட் தான் இதில் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் எஸ்சி கேட்டகரி அப்படின்னா அதுக்குமே வந்து இதே தான் நம்பர், சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட் கேட்குது. அதே மாதிரி எஸ்டி. ஸோ இப்போ எஸ்சி எஸ்டிக்குமே
நீங்க வந்து எப்போ வேணாலும் வாங்கியிருக்கலாம். அவங்களுக்கும் சேம் டேட்டா தான் இதில கேட்குது. பட் எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ட பொறுத்தவரைக்கும், நீங்க ரீசென்ட்டா வாங்கியிருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க உங்க லைஃப்ல இதுக்கு முன்னால எப்போ வாங்கியிருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் குடுத்தாலே போதுமானது. புதுசா வாங்கணும்ன்ட்டு அவசியம் இல்ல. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபாதர் நேம் குடுக்கணும். மதர் நேம் குடுக்கணும். இதெல்லாம் கரெக்ட்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம குடுங்க. ஓகே. அடுத்ததா மேரிடா, அன்மேரிடா அப்படிங்கிறது குடுங்க. ரிலிஜியன் என்ன அப்படிங்க சூஸ் பண்ணுங்க. அடுத்ததா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டிருக்காங்க. உங்களோட பாடியில இருக்கக்கூடிய, அதாவது கழுத்துக்கு மேல, கையில, கால்ல இருக்கக்கூடிய மச்சம், வெட்டுத்தழும்பு, வெட்டுக்காயம் அந்த மாரி தழும்பு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா, அத வந்து இதில என்டர் பண்ணுங்க. கண்டிப்பா ஏதாச்சும் இருக்கும். அத வந்து இதில என்டர் பண்ணுங்க. ஸோ அடுத்ததா இதில வந்து எக்ஸாம் சிட்டி வந்து நீங்க சூஸ் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் குடுக்கணும். ஸ்டேட்ல வந்து இப்ப நான் தமிழ்நாடு அப்படிங்கிறத குடுக்குறேன். தமிழ்நாட்ல இருக்கக்கூடிய சென்டர் எல்லாமே இதில வந்துரும். இதில உங்க ஊர் பக்கத்தில எந்த சென்டர் இருக்குதோ, அத வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகே. மறுபடியும் நீங்க தமிழ்நாடு அப்படிங்கிறத குடுங்க. ஓகே. தமிழ்நாடுன்னு குடுத்துட்டு, அதில குடுத்தது போக வேற ஏதாச்சும் வந்து நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க வந்து 5 குடுக்கணும். ஓகே. இந்த மாதிரி 5 சென்டர் குடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு உங்க ஊர் பக்கத்துல இருக்கிறது. அடுத்து அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறது. அந்த மாதிரி வந்து ஒண்ணு ஒண்ணா வந்து குடுத்துருங்க. ஓகே. கண்டிப்பா உங்களுக்கு தமிழ்நாட்ல தான் எக்ஸாம் சென்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு எந்த சிட்டி குடுத்தீங்களோ, அங்க தான் வந்து எக்ஸாம் இருக்கிறதுக்கு 99% வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்து கீழ வந்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா எஸ் குடுத்துட்டு, அது பத்தின டீட்டெயில்ஸ் குடுக்கணும். இல்லன்னா நோ குடுத்துருங்க. ஸ்போர்ட்ஸ் பெர்சனா இருந்தா எஸ் குடுக்கணும். ஓகே. பட் இதனால வேறு பெரிய பெரிய பெனிஃபிட் எதுவும் இல்ல. அதில எந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கணும், அதுக்கப்புறம் எந்த லெவல்ல விளையாண்டுருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த இதில போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்க வந்து அதாவது அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட் லெவல்லயாச்சும் இருந்தா மட்டும் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துருங்க. ஓகே. இதனால பெருசா அடிஷனல் போனஸ் மார்க்கோ அந்த மாரிலாம் எதுவும் வந்து அவங்க குடுக்கல. அதுக்கப்புறம் நீங்க கவர்ன்மென்ட் செர்வன்ட்டான்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இருந்தா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துருங்க. எஸ் குடுத்தா அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்கும். இல்லன்னா நோ குடுத்துருங்க. ஸோ அடுத்ததா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அடுத்த பேஜ்ல உங்களுடைய அட்ரஸ் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் அப்படிங்கிறது நீங்க இப்ப இருக்க அட்ரஸ். பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ். ஓகே. ஸோ இப்ப இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து இங்க நீங்க என்டர் பண்ணுங்க. இப்ப இருக்க அட்ரஸும், அதுக்கப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் தான் அப்படின்னா, இங்க நீங்க என்டர் பண்ணிட்டு இந்த எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலே மேல என்டர் பண்ணது ஆட்டோமேட்டிக்கா கீழ காப்பி ஆயிரும். ஓகே. இல்லன்னா தனித்தனியா நீங்க வந்து என்டர் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இது பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்ததா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் குடுக்குற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு 10த். ஸோ 10த்ல நீங்க என்ன போர்ட்ல படிச்சீங்க அப்படிங்கிறத இதில என்டர் பண்ணுங்க. இப்போ ஸ்டேட் போர்ட் அப்படின்னா, ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மார்க் ஷீட்ல இருக்கும். அது என்ன போர்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே என்டர் பண்ணிருங்க. அடுத்ததா எந்த இயர்ல நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத குடுங்க. எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ ஸ்கூல் நேம் குடுங்க. சப்ஜெக்ட் காம்பினேஷன். இப்போ 5 சப்ஜெக்ட் இருக்கும் 10த்ல. ஸோ நான் எல்லாத்தையுமே குடுக்குறேன். ஓகே. தமிழ், அடுத்ததா வந்து கமா குடுத்துட்டு இங்கிலீஷ், இந்த மாதிரி சயின்ஸ், மேத்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க இதில குடுத்துறலாம். டோட்டலா இதில 100 கேரக்டர், 100 கேரக்டருக்குள்ள வர்ற மாதிரி என்டர் பண்ணுங்க. இல்ல 100 கேரக்டருக்குள்ள வரல, இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட் இருக்குன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு 4, 5 குடுத்தா கூட போதும். அடுத்தா குவாலிஃபைட் அப்படிங்கிறதுல வந்து பாஸ் அப்படிங்கிறத வந்து குடுக்கணும். எனி ஆஃப் த ஃபாலோயிங் அப்படிங்கிறதுல வந்து இதில வந்து பெர்சன்டேஜ் தான். நம்மளுக்கு 10த்ல வந்து பெர்சன்டேஜ் தான். பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத குடுத்துட்டு, 10த்ல நீங்க எத்தன பெர்சன்டேஜோ அத வந்து குடுங்க. ஓகே. அதே மாரி 12த்துக்கும் சேம் தான். போர்டு, எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்க, ஸ்கூல் நேமு, சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட் இருந்துச்சு. அடுத்ததா இதில பாஸ் அப்படிங்கிறத குடுத்துட்டு, மறுபடியும் இங்க பெர்சன்டேஜ் குடுத்துட்டு, எத்தன பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத குடுக்கணும். அடுத்து 3வது வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். இதில வந்து இது ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, கிராஜுவேஷன் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணணும். அதில என்ன கிராஜுவேஷன்? இப்போ வந்து பிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லன்னா பிஏ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இதில நீங்க என்டர் பண்ணணும். நீங்களா தான் டைப் பண்ணணும். ஓகே. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த காலேஜ்ல படிச்சீங்க? அப்படிங்கிறத இங்க குடுக்கணும். மறுபடியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டி ஓகே. மறுபடியும் காலேஜ் கிடையாது. மறுபடியும் சிட்டி தான் கேட்டிருக்கேன். இது வந்து காலேஜ் நேம். இது வந்து அந்த காலேஜ் இருக்கக்கூடிய சிட்டி என்னவோ, அந்த சிட்டியோட நேம் கேட்டிருக்காங்க. என்ன ஸ்டேட் அப்படிங்கிறது நீங்க எல்லாத்தையுமே என்டர் தான் பண்ணணும். மேனுவலா தான் டைப் பண்ணணும். ஓகே. செலக்ட் பண்ற மாரி ஆப்ஷன் இல்ல. அடுத்து எந்த மந்த் அண்ட் இயர்ல ஜாயின் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பா ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கும். மந்த்தும் இயர் தான் கேட்டிருக்காங்க. டேட் எக்ஸாக்ட்டா கேட்கல. அப்படினால மந்த், இயர் வந்து குடுங்க. அப்ராக்ஸிமேட்டா குடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. அடுத்ததா இயர் ஆஃப் பாசிங் நீங்க கரெக்ட்டா குடுக்கணும். உங்களோட சர்டிஃபிகேட்ல நீங்க எந்த இயர்ல, எந்த மந்த்ல பாஸ் ஆனீங்க அப்படிங்கிறது இருக்கும். அந்த அந்த இத வந்து கரெக்ட்டா குடுத்துருங்க. ஓகே. இது பிரச்சனை இல்ல. ஜாயின் பண்றது பிரச்சனை இல்ல. பட் பாஸ் ஆனது வந்து கரெக்ட்டா குடுத்துறணும். இந்த இடத்துல குவாலிஃபைட் அப்படிங்கிறதுல பாஸ் குடுத்துருங்க.
இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் குடுத்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத இங்க என்டர் பண்ணுங்க. ஒருவேள சிஜிபிஏ அப்படின்னா, சிஜிபிஏ குடுத்துட்டு இங்க வந்து என்டர் பண்ணுங்க. ஓகே. இது ஓவரால் பெர்சன்டேஜ் இல்லன்னா ஓவரால் சிஜிபிஏ வந்து இங்க என்டர் பண்ணணும். அடுத்ததா கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. எஸ் குடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. சும்மானாலும் எஸ் குடுக்காதீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இருக்க தான் செய்யும். யாருனாலும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தான் செய்வோம். ஆனா, அதுக்குன்னு ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணியிருந்தா மட்டும் எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துருங்க. ஓகே. அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா எஸ் குடுத்துட்டு சர்டிஃபிகேட் இல்லன்னா பின்னால சர்டிஃபிகேட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சர்டிஃபிகேட் இருந்தா ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணியிருந்தா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துருங்க. அடிஷனல் குவாலிஃபிகேஷன் வேற எதுவும் நீங்க டிகிரி பண்ணியிருக்கீங்க. இதுக்கு மேல நான் வந்து இன்னும் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா, நீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுக்கலாம். ஓகே. அதர் குவாலிஃபிகேஷன் இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ இங்கிலீஷ், ஹிந்திய தவிர வேற எதுவும் லாங்குவேஜ் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா எஸ் குடுத்துட்டு, நம்ம எல்லாருக்கும் தமிழ் தெரியும். அடுத்து வேற ஒரு சிலருக்கு வந்து தெலுங்கு தெரியும், ஒரு சிலருக்கு கன்னடம் தெரியும், மலையாளம் தெரியும். அந்த இதெல்லாம் நீங்க வந்து என்டர் பண்ணுங்க. ஓகே. ஸோ அடுத்ததா எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. இருந்தா குடுங்க. ஓகே. எஸ் குடுத்துட்டு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் நியூ ரோ குடுத்துட்டு, அதில வந்து ஒண்ணு ஒண்ணா வரும். ஓகே. சீரியல் நம்பர் இதில கேட்குது. இங்க ஓப்பன் ஆகுது. ஓகே. இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகுது. இதுல வந்து எந்த கம்பெனில ஒர்க் பண்ணீங்க? அது என்ன மாதிரி ஆர்கனைசேஷன்? என்ன போஸ்ட்ல இருந்தீங்க? எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் சர்வீஸ் பண்ணீங்க? பே ஸ்கேல் என்ன? அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும்லாம் அவசியம் இல்ல. இல்லன்னா நோ குடுத்துருங்க. நோ குடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்ததா உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோட்டோ வந்து ஒயிட் கலர் பேக்கிரவுண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் நீங்க அப்லோட் பண்ணணும். ஒயிட் கலர் பேக்கிரவுண்ட் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஃபோட்டோல டேட் போடணும் அந்த மாரிலாம் எதுவும் அவசியம் இல்ல. ரீசென்ட்டா எடுத்த ஃபோட்டோவா இருக்கணும். ஓகே. 100 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ள இருக்கணும். ஜேபிஇஜி இல்லன்னா ஜேபிஇஜி ஃபார்மேட்ல இருக்கணும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒயிட் கலர் பேக்கிரவுண்ட் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. 3.5 இன்டு 4.5 சென்டிமீட்டர் அதோடைய டைமென்ஷன் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து நீங்க ரெடி பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க. கிளிக் ஹியர் டூ அப்லோட் அப்படிங்கிறத குடுத்துட்டு நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் ஆனதுக்கப்புறம் அதில வியூன்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும். கரெக்ட்டா தான் அப்லோட் ஆயிருக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். அந்த வியூ குடுத்து. ஓகே. அடுத்ததா சிக்னேச்சர். சிக்னேச்சர் அப்லோட் பண்றதுக்கு வந்து 80லிருந்து 150 கேபிக்குள்ள சைஸ் இருக்கணும். ஜேபிஇஜி இல்லன்னா ஜேபிஇஜி ஃபார்மேட்ல இருக்கணும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல பிளாக் இங்க்ட்டு சைன் போட்டு அப்லோட் பண்ணுங்க. பிளாக் தான் கேட்டிருக்காங்க. ஒரு சிலர் மிஸ்டேக்கா ப்ளூல அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டா கூட ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா, நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு தான் அப்ளை பண்றீங்க அப்படின்னா, பிளாக் கலர்லயே வந்து அப்லோட் பண்ணுங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதுலயுமே கிளிக் ஹியர் டூ அப்லோட் அப்படிங்கிறத குடுத்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம் நீங்க எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பேமெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. பேமெண்ட் ஆப்ஷன் அப்படிங்க சூஸ் பண்ணிட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு, இந்த கேப்சா கோட என்டர் பண்ணிட்டு, ப்ரிவ்யூ குடுங்க. ப்ரிவ்யூ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க குடுத்த எல்லா டீட்டெயிலுமே வரும். எல்லாம் கரெக்ட்டா இருக்குதா? இதுவரைக்கும் நீங்க ஃபில் பண்ணதெல்லாம் கரெக்ட்டா தான் ஃபில் ஆயிருக்குதா? அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எதுவும் மாத்த வேண்டி இருக்குது அப்படின்னா, பேக் குடுத்துட்டு நீங்க வந்து மாத்திக்கலாம். சப்மிட் குடுத்ததுக்கப்புறம் எதுவும் நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால ஒரு வாட்டி ரீவெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே. கரெக்ட்டா தான் இருக்குது அப்படின்னா, சப்மிட் குடுத்துருங்க. நீங்க ஃபைனல் சப்மிட் குடுக்கறதுக்கு முன்னால, ஃபோட்டோவையும், சிக்னேச்சரையும் வியூ பண்ணா தான் சப்மிட் ஆகுது. ஓகே. வியூ அப்லோடட் ஃபோட்டோ, வியூ அப்படிங்கக்கூடிய இந்த சிக்னேச்சர் 2யும் வியூ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த கேப்சா கோட என்டர் பண்ணிட்டு, சப்மிட் குடுங்க. ஃபைனலா நீங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். நெட் பேங்கிங்ல பண்ணலாம். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, யுபிஐ மூலமா பண்ணலாம். டெபிட் கார்ட் மூலமாவும் பண்ணலாம். கிரெடிட் கார்ட் மூலமாவும் பண்ணலாம். ஸோ எதுல வேணாலும் நீங்க பண்ணுங்க. பேமெண்ட் பண்ண உடனே உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். இதோட வந்து பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே அப்ளிகேஷன் ப்ராசஸுமே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ.